ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ், ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ், எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லைவ் வீடியோஸ் வருவேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு கூகுள் நானோ பனானா பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் ஒரு ஏஐ டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் நானோ பனானா 2025 ஆகஸ்ட்ல தான் லான்ச் பண்ணாங்க. இந்த டூலோட அட்வான்டேஜ்னா நம்ம இமேஜஸை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போலாம் இமேஜஸ் நம்ம எடிட் பண்ணணும்னா ஃபோட்டோஷாப்ல எடிட் பண்ணணும். பட் அது டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஃபோட்டோஷாப்ல நம்ம எடிட் பண்ணோம். அதுக்காக தான் ஏஐ டூல் கொண்டுட்டு வந்தாங்க நானோ பனானா. இதுல ஜஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தாவே நம்மளுக்கு இமேஜஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்மளுக்கு எந்த மாதிரி இமேஜ் எடிட் பண்ணி வேணுமோ நம்ம கமெண்ட் பண்ண அதுவே நம்மளுக்கு இமேஜஸ் எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டூலை பத்தி கம்ப்ளீட்டா எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இமேஜஸ் எடிட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ நானோ பனானா ஓபன் பண்ணோம்னா ஏஐ டூல் ஓபன் பண்ணோம். நீங்க கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்ட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும் லிங்க். இந்த லிங்கை ஓபன் பண்ணிக்க. ஓபன் பண்ணோன்னு நானோ பனானான்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெடி டு சார்ட் செலக்டட் நானோ பனானா அப்படின்றத செலக்ட் ஆகும். இதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரியும் போலாம், இல்லைன்னா கூகுள் ஜெமினின்னு போயிட்டு கூகுள் ஜெமினில கிரியேட் இமேஜ் இந்த மாதிரியும் நம்ம நானோ பனானா டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்றத இமேஜ் அப்லோட் பண்ணி நம்ம கமெண்டா டைப் பண்ணா ப்ராம்ப்ட் கொடுத்தாவே அது எடிட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இமேஜ் ஏதாவது நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்த உடனே சைன் அப் கேக்குது. நம்ம சைன் அப் பண்ணணும். அப்பதான் நம்ம இமேஜஸை அப்லோட் பண்ண முடியும். இப்போ அப்லோட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இமேஜை அப்லோட் பண்றேன். இப்போ இந்த இமேஜை நான் எடிட் பண்ணி வேணும். இந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் எடிட் பண்ணணும். ஜஸ்ட் நான் எப்படி வேணும்ன்றதை நான் சொன்னாவே அது எடிட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், edit the photo appears in the wild west அப்படின்றத நான் டைப் பண்ணி ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்த உடனே இமேஜ் எடிட் பண்ணி ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். நீங்க டைம்ஸ் போயிட்டு இருக்கு. டைம் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாத்தீங்களா, இமேஜ் எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. இமேஜோட குவாலிட்டி கூட பாருங்க, கிளீனா இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணேன், அதை எந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. ஷூவா இருக்கட்டும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், பேண்ட், ஷர்ட், கன் வச்சு, ஹேட் வச்சு அந்த வைல்டு ஃபீலிங் வர மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. இமேஜோட குவாலிட்டி கூட ரொம்ப கிளீனா இருக்கும். இதுவே நான் போட்டோஷாப்ல எடிட் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இந்த ஏஐ டூல் ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நானோ பனானால. சரி, இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் எடிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். edit the photo appears in the wild forest அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இமேஜ் வேண்டாம்,
இந்த இமேஜ் வச்சே நம்ம கூட கமெண்ட் கொடுத்துக்கலாம். புதுசு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நான் இதையே இன்னும் கொஞ்சம் வைல்டு ஃபாரஸ்ட் வச்சு வேணும் பேக்ரவுண்ட்லாம் அப்படின்னு நான் இதை கொடுக்குறேன். நான் எடிட் பண்ணி வருதுன்னு பார்ப்பேன். பார்த்தீங்களா இமேஜ் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. நான் அந்த எல்லோ கலர் ஷர்ட்டை நான் அப்லோட் பண்ணியிருந்தா எல்லோ கலர் ஷர்ட்ல எனக்கு வந்து வைல்ட் ஃபாரஸ்ட் வந்திருக்கும். பட் நான் அதே இமேஜ் திரும்ப இதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்ல இதை வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் போட்டுக்கணும்னா இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணவே நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடும். இங்கேயும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து கிளிக் பண்ணவே இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடும். இதே இமேஜை திரும்ப நான் வந்து எடிட் பண்ணி கேட்கிறேன். லைக் பீச் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா எடிட்னு போட்டுக்கலாம், சேஞ்சுன்னு போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு சேஞ்சு போடுறேன், டிஃப்ரெண்டா டைப் பண்ணுவோம். ஜஸ்ட் பேக்ரவுண்ட பீச்சா மாத்தி கொடுன்னு கேட்டிருக்கேன். பாத்தீங்களா பீச்சா மாத்தி கொடுத்துருச்சு பேக்ரவுண்ட். அது கூட எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க, இமேஜ் ரியலிஸ்டிக்கா இருக்கு. நான் பீச்ல இருக்கிற மாதிரியே ரியலிஸ்டிக்கா இருக்கு. சோ இந்த மாதிரி இமேஜஸ் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஏதாவது போட்டோ இருக்கு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு பழைய போட்டோ இருக்கு, இந்த போட்டோவை வந்து நீங்க வந்து ஒரு புது போட்டோவா மாத்தணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், போட்டோவை அப்லோட் பண்றேன். இது வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு. இப்போ வந்து இந்த டேமேஜ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஸ்டோர் ஓல்டு போட்டோ நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்ன கொடுக்குதுன்றத பார்ப்போம். பாத்தீங்களா ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருச்சு. டேமேஜ் போட்டோவை நம்மளுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட டேமேஜ் போட்டோஸ் இருந்தாலும் நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட டேமேஜ் போட்டோஸ் இருந்தாலும் நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். டேமேஜ் போட்டோவை எனக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், அது வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருச்சு. இதை வந்து நீங்க டவுன்லோடும் போட்டுக்கலாம். இது மட்டும் இல்ல, நிறைய இமேஜஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இன்னொரு எடிட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது எடுத்து இப்போ இந்த இமேஜ்ல இது ஒரு இமேஜ். இப்போ இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இந்த இமேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே நான் போட்டோஷாப்ல பண்ணோம்னா பென் டூல் வச்சு இதை செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணணும், இல்லைன்னா குவிக் செலக்ஷன் டூல் வச்சு நான் எடிட் பண்ணணும். அப்புறம் பேக்ரவுண்ட் கூட ஒயிட்டா வந்துடும், அதை நான் கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுவே நான் இங்க ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், கமெண்ட் கொடுக்குறேன், அது சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க. ஜஸ்ட் நான் என்ன கொடுத்துக்கிறேன், இன் திஸ் இமேஜ் ரிமூவ் த ஸ்டாண்டிங் ப்ளூ கலர் ஷர்ட் பர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து ரன் கொடுக்குறேன்.
பாத்தீங்களா, ப்ளூ கலர் ஷர்ட் பர்சனை ரிமூவ் பண்ணிடுச்சு. சும்மா ரியலிஸ்டிக்கா இருக்கு, அங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பர்சனை ரிமூவ் பண்ணிக்கலாம், பர்சனை ஆட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் நம்மளால எடிட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் எடிட் பண்ணலாம். இந்த பேக் இருக்கு, இந்த பேக் எடிட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் ஒரு பேக்கை தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேக் வச்சு ஒரு மவுண்டன் மேல எடிட் பண்ணி வேணும்ன்ற மாதிரி கேட்கறேன். ரன் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுவோம், டைம் எடுத்துவோம், கொஞ்சம் டைம். பாத்தீங்களா, கேட்ட மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. ரியலிஸ்டிக்கா அப்படியே நயல் கூட அப்படியே வச்சு மவுண்டன்ல மேல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆடுக்கு ஏதாவது நீங்க போஸ்டர்ஸ் ஏதாவது பண்றீங்க, ஏதாவது ஆடு கோசம் நீங்க பண்றீங்கன்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஆட் இன்னொன்னு நான் கொஞ்சம் ஆடுக்கு ரிலேட்டட் இமேஜஸ் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இமேஜை அப்லோட் பண்றேன். இப்போ இதுதான் என்னோட பேக், ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் ஒரு ஆட் ரன் பண்ணணும், ஒரு ஆடோ இல்லை ஒரு போஸ்டர்ஸோ, நான் ஷாப்ல நான் ஒரு போஸ்டர் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் போஸ்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆட்ஸா இருக்கலாம், போஸ்டா இருக்கலாம். ஓகேங்களா. Create an image for ad. A school girl carry this bag on his back. பாத்தீங்களா, போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ஜஸ்ட் ஒரு பேக்கை தான் அப்லோட் பண்ணேன். இந்த போஸ்டர்ஸை நீங்க ப்ரொமோஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாப்ல கூட நீங்க பேனர் மாதிரி ஒட்டிக்கலாம், போஸ்டர் மாதிரி. பேக் மட்டுமே கிடையாது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஏதாவது காட்டுறேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு கவுன் இருக்கு, இந்த கவுனுக்கு நம்ம வந்து இமேஜஸ் ரெடி பண்ணோம், ஆட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம், அது கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் இன்டர்னல் எரர் இஸ் அக்கர். சம் நெட்வொர்க் இஷ்யூனால கூட வருது. இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம்.
சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூனா அப்படின்ற மாதிரி வரும். கூகுள் நானோ பனானா. இப்போ நான் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதே ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கிரியேட் இமேஜ் kid is wearing this dress for ad promotion. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்து நெட்வொர்க் இஷ்யூனாலுன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வேற டேப்ல ஓபன் பண்ணா கூட உங்களுக்கு வரும். நெட்வொர்க் இஷ்யூனால அந்த மாதிரி வருது, இன்டர்னல் இஷ்யூஸ். பார்த்தீங்களா, செம்மையா எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்க போஸ்டர்ஸ் மாதிரி கூட ஒட்டிக்கலாம், ஆடுக்கு நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு கவுனை தான் அப்லோட் பண்ணேன். செம்மையா எடிட் பண்ணி கொடுத்துரும். பட் இந்த டெக்ஸ்ட் வேண்டாம்னா நம்ம டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னா கூட அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சும்மா குழந்தை ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இமேஜ் குவாலிட்டி கூட நல்லா இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் த டெக்ஸ்ட் இன் திஸ் போஸ்ட். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்குறேன். ஆனா நல்லா இருக்கு, பட் எனக்கு இந்த டெக்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லலாம். பார்த்தீங்களா, டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து நானோ பனானா வச்சு நீங்க மல்டிபிள் பர்பஸ்க்கு நீங்க இமேஜஸ் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்குதான் நம்ம பண்ணணும்னு இல்லை. இப்போ இதுவே எனக்கு டிஃபரெண்ட் போஸ்ட்ல வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். Different posts. Create still some images with different posts. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இது டைம் எடுக்கும். பாத்தீங்களா, டிஃபரெண்ட் போஸ்ட் எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க வந்து இதை வந்து அப்படியே நீங்க கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நீங்க வந்து ஆட் ப்ரொமோஷன்ஸ்க்கா இருக்கலாம், இந்த அமேசான்ல நீங்க அப்லோட் பண்றது அமேசான்ல ஆட் ப்ரொமோஷன்ஸா இருக்கலாம். மோஸ்ட்லி அமேசானுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷன் இமேஜஸ்க்கு வேணா இதை கொடுத்துக்கலாம், பட் மெயின் இமேஜஸ்க்கு அப்லோட் ஒயிட் பேக்ரவுண்ட் தான் நம்ம கொடுக்கணும். நீங்க வீட்டுல ஷாப்ல ஏதாவது போஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு பாருங்க, டிஃபரெண்ட் போஸ்டர்ஸ்ல பேபி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, நின்றுட்டு இருக்க மாதிரி, ஃபிளவர் பாட் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, இமேஜ் குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஜென்ரலா நீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, யூடியூப்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணுமா, அப்போ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்க, நாம உங்களுக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னு எக்கச்சக்கமா வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணி ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுவோம். ப்ராம்ப்ட்ன்றது நம்ம வந்து மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்லை. ஜஸ்ட் ப்ராம்ப்ட்னா நம்ம வந்து டீடைலா சொல்லணும். ஏஐ டூலுக்கு எனக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வேணும் அப்படின்னு டீடைலா சொன்னாவே அது எடிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு குழந்தைகிட்ட எப்படி நம்ம டீடைல் கிளியரா நம்ம ஒன் பை ஒன்னா சொல்றோமோ அந்த மாதிரி டீடைலா நம்மளுக்கு சொன்னாவே அது வந்து பண்ணி கொடுத்துரும். ஒரு பேபி மாதிரி சொல்றது வந்து டீடைலா சொல்லணும். அப்படி பண்ணி சொன்னீங்கன்னாவே அது எடிட் பண்ணி கொடுத்துரும். நீங்க ப்ராம்ப்ட் கோசம் தேட வேண்டியதில்லை. வேற ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி இருக்கு. இப்போ இந்த சாரிக்கு நீங்க வந்து சாரி ஷூட் பண்ணணும் உங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்படின்னா நீங்க வந்து சாரி ஷூட் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கு ரொம்ப காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணணும்
அப்படி இல்லாம ஜஸ்ட் இது ஏஐ டூலயே நம்ம வந்து அது மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லலாம். ஜஸ்ட் நான் ஒரு சாரி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து டீட்டெயிலா நான் சொல்றேன் எந்த மாதிரி வேணும். போட்டோஷூட் நம்ம பண்றோம்ல, அதே நான் இது பண்ணி கொடுத்துரும். இப்போ டீட்டெயிலா சொல்லணும் போட்டோஷூட்ஸ்க்கு எப்படி வேணும்னு. Create a high resolution fashion photo. Yeah. Fashion photo. Photo shoot. Photo shoot. Image featuring a female model aged 25. Years. Dropped in the below saree. Create a high resolution fashion photo shoot image featuring a 25 years woman female வச்சு dropping the below saree கட்டிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும். She should stand at the Gracie and Divine temple. ஒரு டெம்பிளோட பேக்ரவுண்ட் கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு டெம்பிளுக்கு முன்னாடி. She is wearing a gold accessories matching to outfits. ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல, நகைங்க, அதை வந்து நம்ம வந்து அந்த லேடி வந்து வேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி மேட்சிங் டு திஸ் சாரி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். Saree should be the visual focus. The saree should be the visual focus. ஏன்னா அது வந்து ஃபோக்கஸ் வந்து அந்த டெம்பிளையோ இல்லை வேற ஏதாவது ஃபோக்கஸ் கொடுத்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. சாரியை ஃபோக்கஸ் பண்ணணும். With the model showing a natural expression. டீடைலா கொடுத்துருக்கேன், நேச்சுரல் எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும்ன்ற மாதிரி. இப்போ வந்து நான் வந்து ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? செமையா எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். குவாலிட்டி கூட பாருங்க அவ்வளோ கிளியரா இருக்கு. நீங்க போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நீங்க பே பண்ண வேண்டியதே இல்லை அவ்வளோவா. நீங்க இதை வச்சே நீங்க எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். எடிட் பண்ணி நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ இதே கேட்போம். கிரியேட் ஸ்டில் some images with different poses. இன்னும் எனக்கு சில இமேஜஸ் வேணும் டிஃப்ரெண்ட் போசஸ்லன்னு கேட்குறேன். அது நான் கொடுக்குது பார்ப்போம். ஆக்சுவலா அங்க அந்த பேபிக்கு நம்ம கேட்டிருந்தோம், நல்லா கொடுத்துருந்தது. இங்க நம்ம கேட்டு பார்ப்போம். செமையா கொடுத்துருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் போசஸ்.
குத்து கையில வச்சு விளக்க கையில வச்சுட்டு இருக்க மாதிரி வேற எங்கேயும் பாக்குற மாதிரி சைடு வியூ. இந்த மாதிரி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டா கூட சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். சேஞ்ச் மை ட்ரெஸ், சேஞ்ச் மை டாப், அந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது மட்டும் இல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 2 இமேஜஸ் இருக்கு, அந்த இமேஜஸ் நீங்க வந்து கம்பைன் பண்ணணும், ரெண்டும் மெர்ஜ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த கார் இமேஜ் இருக்கு, இந்த கார் இமேஜையும் இந்த ரோடையும் நான் வந்து கம்பைன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த கார் இமேஜையும் இந்த ரோடு, இதை வந்து நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம். இந்த கார் ரோட்ல இந்த கார் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கலாம். பட் டீடைலா சொல்லணும், அப்பதான் அது வந்து டீடைலா நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கம்பைன் these two images. Combine these two images. ஒன்னு வந்து the yellow sports car against the background. Second வந்து a photo of a road at sunset. ரோடு ஒரு சன்செட். Place car on the road. ரோடு மேல காரை பிளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். Ensure the lighting of the car match to the sunset. ஏன்னா கார் ஒரு கலர்லயும் இது ஒரு மேட்ச் இல்லாம இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு இது மேட்சிங்கா இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருக்கேன். அண்ட் த கார் ஷேடோ ஆர் ரியலிஸ்டிக், காரோட ஷேடோ கூட எனக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். 2 இமேஜஸ் எனக்கு கம்பைன் பண்ணி ஒரே இமேஜா வேணும், அது வந்து நான் டீடைலா சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் ரன் கொடுக்குறேன். என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். செம்மையா எடிட் பண்ணி கொடுத்துருக்கு காரை ரியலிஸ்டிக்கா. ஆனா அது வந்து ரோடு சன்செட்டை மறைச்சிடுச்சு. டிக்ரீஸ் த கார் சைஸ் கேட்போம். கார் சைஸை டிக்ரீஸ் பண்ண சொல்லி கேட்போம். அப்போ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு.
ம். ம். சரி ஓகே. இன்னொரு டேப் ஓபன் பண்ணி இன்னொரு வாட்டி ஓபன் பண்ணுவோம். கண்டினியூஸா எடிட் பண்றதா அதிகம் கோயம்பிடிச்சிட்டு இன்னொரு டேப் பண்ணி இப்போ open பண்ணுவோம். இப்போ எடிட் பண்ணி பார்ப்போம். அந்த A2 இமேஜஸ் இப்போ எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். நானோ பனானா கார் ரொம்ப பெருசா கொடுத்துருக்கு. ஏன்னா நான் அப்லோட் பண்ண கார் பெருசு இல்ல. சோ அதனால அது வந்து பெருசா எடிட் பண்ணிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது கார் பெருசா இருக்கேன்னு நினைச்சேன். நான் அப்லோட் பண்ணது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதுவே எடுத்து இது மேல பிக்ஸ் பண்ணிடுச்சு. மேட்சஸ் ஸ்மாலா கேட்போம். இப்போ ரன் கொடுப்போம். வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி இமேஜஸ் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஓ லிட்டில் பிட் ஸ்மால்னா ரொம்ப ஸ்மால் ஆக்கிடுச்சு. ஓகே ஓகே. இதுவே நான் லிட்டில் பிட் ஸ்மால்ன்றதை எடுத்துறேன். இப்போ அப்லோட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சின்னதாக கொடுத்துருச்சு காரு. இருந்தாலும் நல்லா இருக்கு. ஓகே நல்லா தான் இருக்கு. கார் சைஸ் அப்பதான் உங்களுக்கு லாங் லுக்ல இருந்து பார்க்கறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும். நல்லா சன்ஷெட் அப்படியே கலருக்கு மேட்சிங்கா போட்டுருக்கு. காரோட நயலெல்லாம் வச்சு சரி விடுங்க. இப்போ இப்படி ட்ரை கேட்டு இருக்கோம். என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். வா இப்போ கொஞ்சம் கரெக்டா கொடுத்துருக்கு. இப்போ ரொம்ப சின்னதா கொடுத்துருக்கு. இப்போ வந்து இது கரெக்டா கொடுத்துருக்கு. ஓகே. Oh, still some still create some images with different poses. Okay. அதே தான் கொடுத்துருக்கு. சரி ஓகே.
உங்களுக்கு இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க வந்து இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சரி, நீங்க உள்ள டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வேணா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி இன்னொரு கூட பண்ணுங்க, அப்போ வரும் சம்டைம்ஸ். அப்புறம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை டெலீட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா இமேஜ் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க இமேஜ் கம்ப்ளீட்டா எடிட் பண்ணிக்கலாம். வேற ஒரு இமேஜ் எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் ஏதாவது இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுத்தோம், இப்போ மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம், என்ன பண்ணுது பார்ப்போம். A girl is standing beside a black car. Black பண்ணிட்டு ஒரு girl நின்னுட்டு இருக்கு. Remove the car. காரை ரிமூவ் பண்ணிடு. Okay. Black color dress white color dress மாத்திரு. போட்டுங்கிற black color dress white color மாத்திரு. Change her black shoe to white shoe. Black color shoe white color shoe மாத்த சொல்றேன். இமேஜ் உங்களுக்கு கிளியரா காட்டுற பாருங்க. இந்த இமேஜ் தான். காரை ரிமூவ் பண்ண சொல்றேன். பிளாக் கலர் ஷர்ட்டை ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸா மாத்த சொல்றேன். ஷூவை பிளாக் கலர் ஷூவை ஒயிட் கலர் ஷூவா மாத்த சொல்றேன். 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரே வாட்டி கொடுப்போம். அப்புறம் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண சொல்லலாம். டெசர்ட் வைப்போம். டெசர்ட் பாலைவனம். ஒரு சிங்கத்தை பக்கத்துல வைப்போம். ரியலிஸ்டிக் லுக்கிங் லயன் சிட்டிங் அட் ஹர் ஃபீட் கொடுத்து பார்ப்போம். டோட்டலா மாத்த சொல்லியிருக்கேன். காரை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன், ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், ஷூ கலர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், பேக்ரவுண்ட பாலைவனமா டெசர்ட்டை மாத்த சொல்லியிருக்கேன், பக்கத்துல ஒரு சிங்கத்தை உட்கார வைக்க சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எந்த மாதிரி கொடுக்குது. நீட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். செமையா மாத்தி கொடுத்துருச்சுப்பா. நான் கொடுக்காதுன்னு நினைச்சேன். ஆக்சுவலா செமையா மாத்தி கொடுத்துருச்சு. ஆக்சுவலா குழம்பிடும், ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தேன். பட் கரெக்டா மாத்தி கொடுத்துருச்சு. ஓகே, நல்லா இருக்கு. இந்த மாதிரி உங்களோட இமேஜஸை கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆயிடும் பார்த்தேன். பட் நம்ம வந்து கிளியரா கொடுத்துருக்கோம்ல. ஆக்சுவலா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளியரா கொடுத்ததுனால அது வந்து நல்லா பண்ணிருக்கு. ஓகே, நம்ம நீங்க என்ன இமேஜஸ் வேணாலும் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். செமையா இருக்கு. வேற ஒரு இமேஜ் என்ன எடிட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நாட் ஓன்லி திஸ், போட்டோல எடிட் பண்ணோம்னா கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஆக்னி இருக்கு. இந்த ஆக்னியை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கிறேன்.
ஃபேஸ்ல இருக்கிற ஆக்னி எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டல்லா இருக்கிறத கொஞ்சம் ஸ்மைல் பண்ண மாதிரி எக்ஸ்பிரஷன் வைக்க சொல்லியிருக்கேன். ஜென்ரேட் பண்ணி கொடுங்க, வெயிட் பண்ணும். செமையா கொடுத்துருக்கு பாருங்க. ஆக்னி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் கூட ஸ்மைலிங் எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஸோ உங்களோட ஃபேஸ்ல ஏதாவது எடிட் பண்ணணும்னா கூட நீங்க இதை வச்சு பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ் வேணும், ஃபேஸ்ல ஏதாவது பிம்பிள்ஸ் இருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இமேஜஸ் மட்டும் இல்லை, நம்மளால போஸ்டர்ஸ் கூட எடிட் பண்ண முடியும். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஒன்று ட்ரை பண்ணேன், உங்களுக்காக பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். கிரியேட் poster for digital marketing course ad. போஸ்டரை டிசைட் பண்ண சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆட். கோர்ஸோட டீடைல்ஸ் கொடுப்போம். டீடைல்ஸ் கோர்ஸ் AI advanced digital marketing course. Course duration. Course duration வந்து 3 months. month கொடுப்போம். வேற என்ன கொடுக்கலாம்? கோர்ஸ் ஃபீஸ் கொடுப்போம். ஃபீஸ் 20K சும்மா கொடுப்போம். காசா பணமா? கோர்ஸ் மோடு ஆன்லைன் வைப்போம். The poster should be realistic. ரியலிஸ்டிக்னு கேட்போம். எந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குது நீ. இப்போ நீங்க போஸ்டர்ஸ் எடிட் பண்ணோம் உங்க பிசினஸ்க்கு, இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு, ஃபேஸ்புக்ல போடுறதுக்கு அப்படின்னா நீங்க போஸ்டர்ஸ் கூட எடிட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி பண்ணேன் ஆக்சுவலா நிறைய போஸ்டர்ஸ் இதை வச்சுதான் நல்லா எடிட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. செம்மையா எடிட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க போஸ்டர். ஜஸ்ட் நான் டீடைல்ஸ் தான் கொடுத்தேன், எந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. ரியலிஸ்டிக்காவே இருக்கு. அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டியூரேஷன் 3 monthsக்கு 1 month போட்டு வச்சுதா. நான் என்ன போட்டிருக்கேன்? 3 months போட்டிருக்கேனா? சரி ஓகே. செகண்ட் டைம் நீங்க அதே கமெண்ட் செகண்ட் டைம் கொடுத்தா கூட அது மாத்தி கொடுத்துரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுச்சுன்னா அதே கமெண்ட் கொஞ்சம் கிளியரா செகண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா கூட அது மாத்தி கொடுத்துரும். பட் இமேஜஸ் நல்லா இருக்கு, டிசைன்ஸ். இல்லைன்னா நீங்க இதை கேன்வால போய் கூட 2 or 3 கூட மாத்திக்கலாம், 1 or 3 கூட மாத்திக்கலாம். செகண்ட் டைமே கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண செமையா வந்துச்சு. ரியலிஸ்டிக்ன்றதுனால ரோட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ என்ன கொடுத்துருக்கு? வேற ஒரு இமேஜோட லுக்கு கொடுத்துருக்கு. இத பாருங்க 3 months கொடுத்துருக்கு. ஓகே 3 months கொடுத்துருக்கு. லுக்கும் மாத்திருக்கு. ஓகே நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம டவுன்லோட் போட்டோம்னாலும் டவுன்லோட் போட்டுக்கலாம். இதையும் டவுன்லோட் போடுவோம் தேவைப்படும். வேற ஒரு பிசினஸ்க்கு நம்ம ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் a போஸ்டர் ஃபார் டென்டல் ப்ரோ கிளினிக் should be realistic.
இதுக்கு முன்னாடி இட் ஷுட் பி ரியலிஸ்டிக் லாஸ்ட்ல கொடுத்தா இப்போ ஃப்ரண்ட்ல கொடுக்குறேன். எப்படி வேணாலும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கிளியரா இருக்கணும், அது புரியணும். லுக் போஸ்ட்ல நம்மளுக்கு போட வேண்டிய கண்டென்ட் கொடுப்போம், டீடைல்ஸா கொடுக்கணும்ல. இல்லைன்னா வேற ஏதாவது பேருங்களெல்லாம் போட்டு கொடுத்துச்சுன்னா. கிளினிக் நேம் தான் கொடுப்போம். முனி டென்டல் கிளினிக் கொடுப்போம். முனி டென்டல் கிளினிக். இந்த மாதிரி கிளினிக் இருக்கான்னு கூட தெரியல. என்னோட நேம் வச்ச முனீஸ்வர்ன்றத முனி டென்டல் கிளினிக்கா கொடுத்துருவோம். சர்வீசஸ் ஆஃபர்டு காஸ்மெட்டிக் டென்டல் டென்ட்ரியா. ஓகே, இம்ப்ளிமெண்ட் implants. ஓகே, கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம் இந்த தடவை. போன தடவை கான்டாக்ட் நம்பரே கொடுக்கல. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுப்போம். ஏன்னா என் நம்பரே கொடுப்போம், 9445066798. ஓ, ஆல்ட் கொடுத்துட்டேனா? ஷிஃப்ட் என்டர் கொடுத்து ஆல்ட் என்டர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் லைன் போனோம்னா ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். இந்த இடத்துல ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு என்டர் அடிக்கணும். நான் ஆல்ட்டை பிடிச்சி என்டர் அடிச்சனால அது பேக் போயிடுச்சு. ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? 20% டிஸ்கவுண்ட் கொடுப்போமா? இல்ல ஃபர்ஸ்ட் கன்சல்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் கன்சல்டேட் பண்ணா ஃப்ரீ. வெப்சைட் போன தடவை வெப்சைட் கொடுக்கல, இந்த தடவை கொடுப்போம். வெப்சைட்டே இல்லையே, நான் தான் டென்டலே கிடையாது. ஏதாவது ஒரு வெப்சைட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் முனி டென்டல் கிளினிக் .in. ஓகே, போதும். இந்த டீடைல்ஸ் நான் கொடுக்குது பார்ப்போம். அந்த மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது நீட்டு. நல்லா இருந்துச்சு, கோர்ஸுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே போட்டு பண்ணி வச்சிருக்கு, சூப்பரா பண்ணியிருக்கு. முனி டென்டல் கிளினிக் சர்வீசஸ் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் implants. Contact info 9445066798. Muni Dental Clinic.in. Special offer, first consultant free. செமையா பண்ணிருக்கே. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிசினஸ் போஸ்டர்ஸ் வேணா கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்தாவே போதும், அந்த போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தது. வெளியெல்லாம் போஸ்டர்ஸ்க்கு பர் போஸ்ட்டுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போஸ்டர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோமா, பர் போஸ்ட்டுக்கு மினிமம் 200 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை வச்சு ஈஸியா எடிட் பண்ணி கொடுத்தலாம். கேன்வால கூட நம்ம போஸ்டர்ஸ் ரெடி பண்ணலாம். பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஏஐ டூல் வச்சு போஸ்டர்ஸ் ரெடி பண்றது. ஸோ இந்த மாதிரி தாங்க நானோ பனானா. சின்ன எக்கச்சக்கமா இமேஜஸ் எடிட் பண்ணலாம். பட் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். இப்போதைக்கு இது போதும். அப்கமிங் வீடியோஸ்ல நான் நிறைய ஏஐ டூல்ஸ் பத்தி சொல்றேன். டவுன்லோட் போட்டு வச்சுப்போம், நல்லா இருக்கு. ஓகே.